ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் பார்க்குறாந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் நம்மளோட சரியான டேட்டா பர்த் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டோம். தவறாக கொடுத்துருப்போம். சில பேர் சரியாக கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சரியாக கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களோட மெயில் ஐடிக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களோட மெயில் ஐடி பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சரியாக எல்லாமே கொடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் மெயில் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்க லோகோ இருக்கும். அப்ப லோகோ இருக்குன்னா, உங்களோட சரியான ஐடி இப்போ உங்களோட லோகோ 2 ஐடி, 3 ஐடி வச்சிருக்கீங்கன்னா, இந்த இடத்துல இப்படியே நகர்த்திக்கலாம். இப்படி நகர்த்தி நம்ம கீழ மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த வந்து லோகோ மெயில் ஐடி மாறும். இந்த மாறுற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட சரியான லோகோ இதுதான் அப்படிங்கிறபோது, அந்த லோகோவ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட்ட நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிற அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட சேனல் பேர் இருக்கும். நீங்க மேல் ஆர் ஃபீமேல் இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரு. இந்த இடத்துல கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்த நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சரியான டேட் ஆஃப் பர்த் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சரியான டேட் ஆஃப் பர்த்த குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டேட் ஆஃப் பர்த்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல சைடுல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். சைடுல ஒரு ஏரோ மார்க்க தொட்டு, இந்த இடத்துல நீங்க டேட் ஆஃப் பர்த்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்த நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட சரியான டேட் ஆஃப் பர்த்த குடுத்து, கீழ சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? கீழ சேவ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க குடுத்துருங்க. குடுத்தா மட்டும் தான் உங்களோட மெயில் ஐடி கரெக்ட்டான இடத்துல இருக்கும். இல்ல மெயில் ஐடியில டேட் ஆஃப் பர்த் பிரச்சனை நெறைய வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத பார்த்து குடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண் தம்பி டெக் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய்.